கடல் பெரிது தாளை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறிதென்றிருக்க வேண்டா கடல் பெரிது கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் என்கிறது மூதுரை. அதாவது தாழம்பூ இருக்கு இல்லையா, அது அளவில் பெரியதாக இருந்தாலும் வாசத்தில் அளவில் சிறிய மகிழம்பூ தான் சிறந்ததாம். அதுபோலத்தான் உடல் சிறியவர் என்றிருக்க வேண்டா. நாம் தமிழர் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க, சிறு வயசு பிள்ளைங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கடல் பெரிது. எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அந்த உப்பு தண்ணிய ஒரு காக்கா குருவியால கூட குடிக்க முடியாது. ஒரு காக்கா குருவியால கூட அந்த உப்பு தண்ணியை குடிச்சு தன் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது. அதுபோலத்தான் அதற்கு எதிரே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். சின்ன பள்ளத்துல வரக்கூடிய ஊற்று நீர் எல்லா ஜீவனுடைய தாகத்தையும் தணிக்குமாம். அதுபோல நாம் தமிழர் பிள்ளைகள், நாங்கள் வயதில் சிறிய பிள்ளைகள், நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் களத்தில் வற்றாத ஜீவன் நதி போல எங்கள் இறுதி மூச்சு வரை களமாடுவோம். என்ன செஞ்சிருச்சு இந்த பெரிய பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்? நமக்கு என்ன செஞ்சுச்சுங்க? என்ன செஞ்சுச்சு? ஏறத்தாழ 60 ஆண்டு காலமாக இந்த 2 திராவிட கட்சிகளும் ஏதோ பெரிய சாதனை செஞ்சுட்டதா பெருமை பேசிட்டு இருக்காங்க. வெறும் வெத்து பெருமை பேசிட்டு இருக்காங்க. என்னவோ சாதனை? வீதிக்கு வீதி இன்னைக்கு டாஸ்மார்க்க திறந்து வச்சு குடிமக்களை பூரா குடிகார மக்கள் ஆக்கினதை தவிர உன் சாதனை என்ன? இதுதான் உன் சாதனையா? ஐயா கலைஞர்கிட்ட அந்த காலத்திலே கேட்குறாங்க, ஐயா வீதிக்கு வீதி சாராய கடையை திறந்து வச்சிருக்கிறீங்களே, மாலை 6 மணிக்கு மேல மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு தள்ளாடுறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, மக்கள் தள்ளாடினால்தான் ஆட்சி தள்ளாடாமல் இருக்கும்னு சொன்னேன். அரிய வகை அறிவாளி ஐயா கலைஞர். ஆனா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காரு. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய சாராய ஆலை, பீர ஆலை எல்லாம் யாருடையது? ஆனா மிடாஸ் யாருடையது? இந்த திமுக அதிமுக பெரும்புள்ளிங்களுடையது தானே. இதுல வேற 100 ஆண்டு பேசும் 4 ஆண்டு சாதனை. 100 ஆண்டு பேச வேணாம், 100 ஆண்டு நாரும் 4 ஆண்டு சோதனை. மக்களோட வேதனை. நீ தமிழ்நாட்டில் என்னங்க கிடைக்குது? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லாம கிடைக்கிறது கஞ்சா மட்டும்தான். பள்ளிக்கூடத்துல போய் பரீட்சையில பாஸ் மார்க் வாங்க வேண்டிய மாணவன் டாஸ்மார்க்ல மயங்கி கிடக்குறாங்க. தலைக்கு வச்சுட்டு படுக்க வேண்டிய தலைவாணிய வாய்க்குள்ள அமைக்க வச்சிருக்கான். கேட்டா கூலிப்புங்கிறான். நான் கேட்கிறேன், பள்ளி மாணவன்கிட்டையும் கல்லூரி மாணவன்கிட்டையும் கூலிப்பும் கஞ்சாவும் மெத்தபெட்டமைனும் போதை மாத்திரைகளும் எங்க இருந்து வருது? எப்படி வருது? திமுக கொடுத்துச்சான். மாலை 6 மணிக்கு மேல தமிழ்நாட்டில் குடிச்சிட்டு தள்ளாடக்கூடியவர்களின் எண்ணிக்கை 70 லட்சம் பேர்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. 70 லட்சம் பேர். இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது, தமிழ்நாட்டில் தினமும் குடிப்பழக்கம் இருக்கவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி பேர்னு. உனக்கு இதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. திமுக இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா தினம் போதைக்கு அடிமையை செத்து போறவன் பூரா ஏன் இனம் தானே, ஏன் இனத்து மக்கள் தானே. நான் தான் கவலைப்படணும். தமிழ்நாட்டில் தாலி அறுத்து விதவைகளாக கைம்பெண்களாக நிற்கக்கூடியவர்கள்லாம் யாரு? ஏன் அக்கா, ஏன் அத்தை, ஏன் சித்தி, ஏன் பெரியம்மா, ஏன் பாட்டிமார். நான் தான் கேட்பேன். என்ன தவிர யாரு கேட்பா? எங்க போதைக்கு அடிமையாகி உயிரிழந்தவனுடைய குழந்தை இன்னைக்கு அனாதையாக்கப்படுது, ஆதரவற்ற குழந்தை ஆகுது. போதைக்கு அடிமையாகி உயிரிழந்தவனின் மனைவி இன்னைக்கு கைம்பெண் ஆகிறா. தானாவே இந்த குடும்பம் போதையால தான் வறுமை கோட்டுக்கு கீழே வருது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க குடும்பத்துக்கு மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகை தாரேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. அந்த குழந்தையோட தகப்பனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து போதைக்கு அடிமையாக்கி அவளை கொலை செய்தது நீங்க. அந்த பெண்ணுடைய கணவனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவனை போதைக்கு அடிமையாக்கி அவனை கொலை செய்தது நீங்க. ஒரு குடும்ப தலைவனை சாராயத்துக்கு மது போதைக்கு அடிமையாக்கி அவனை கொலை செஞ்சுட்டு அவன் குடும்பத்துக்கு மாசம் உதவித்தொகை தாரேன். என்னது? தங்கக்கரங்கள் திட்டம், தாயுமானவர் திட்டம். என்னவோ திட்டம் இப்ப சொல்லவா? கொத்து கொண்டு போட்டு கொன்னா மட்டும்தான் இனப்படுகொலை கிடையாது. கொத்தா குடிக்க வச்சு கொள்றதும் இனப்படுகொலை தான். எங்களை விட இதை சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யார் இருக்கா?
அந்த தகப்பனை இழந்த குழந்தைக்கு உதவித்தொகை, இந்த கணவனை இழந்த மனைவிக்கு உதவித்தொகை. ஏன் கொடுக்குற உதவித்தொகை? எதுக்கு கொடுக்குற உதவித்தொகை? 2000 ரூபாய் பென்ஷன், விதவை பென்ஷனையும் சேர்த்து கொடு. அந்த அம்மாக்கு சேர்த்து கொடு. ஏற்கனவே இங்க இருக்கிற டாஸ்மார்க் கர்மம்லாம் பத்தாதுன்னு, டாஸ்மார்க்கால கெட்ட குடி பத்தாதுன்னு, டாஸ்மார்க் கெடுத்த குடி பத்தாதுன்னு இப்போ ஊருக்கு புதுசா மணமகிழ் மன்றம் FL2. இந்த மணமகிழ் மன்றத்தை பத்தி அண்மையில நம்ம நிறைய படிச்சிருப்போம் செய்தித்தாள்கள்ல. கோயம்புத்தூர்ல ஒட்டுமொத்தமா எத்தனை டாஸ்மார்க் இருக்கோ அதற்கு இணையாக மணமகிழ் மன்றம் இருக்கு. அதே குரூப், சேம் குரூப், சேம் ப்ராஜெக்ட், பட் பிளேஸ் டிஃபரண்ட். ராணிப்பேட்டைக்கு வந்திருக்காங்க. ராணிப்பேட்டையில் இந்த FL2 எங்க இருக்கு தெரியுமா? SSS கல்லூரிக்கு நேர எத்தாப்புல இருக்கு. கல்வி நிறுவனங்கள் பக்கத்துலையும் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துலையும் போதை விற்கக்கூடிய இடம் டாஸ்மார்க்கோ FL2ஓ பாரோ இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, விதி இருக்கு. ஆனா இவன் அங்கதான் வச்சிருக்கான். யாரும் கேள்வி கேட்க முடியாது. இங்க ஒரு டாஸ்மார்க் இருக்குங்க. இது சாதாரண டாஸ்மார்க் இல்ல, உலக புகழ் பெற்ற டாஸ்மார்க். அப்படியே திரும்பி பாருங்க, தெரியும். ராணிப்பேட்டையின் பெருமையே இந்த டாஸ்மார்க் தான். ராணிப்பேட்டையில ரிவர் வியூ டாஸ்மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா அது அந்த ரிவர் வியூ டாஸ்மார்க்ங்கிற பேர் நான் தான் வச்சேன். அப்படின்னா என்ன தெரியுமா? பாலாத்துக்குள்ளே டாஸ்மார்க் இருக்கும். அங்கேயே சரக்கு வாங்கி அங்கேயே உட்காந்து சந்தோஷமா குடிச்சுப்பாங்க. வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. இயற்கையாக அப்படியே அங்கேயே உட்காந்து குடிச்சுக்கலாம். குடிச்சுட்டு அந்த குப்பையை அப்படியே அந்த நெகிழி குப்பை, அந்த கண்ணாடி போத்தெல்லாம் அப்படி போட்டுடலாம். அப்படியே ஆற்றுல போட்டுடலாம். ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, ஒரு நாயும் கேட்காது. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பெருணை நதி என மேவிய ஆறு பலவோட மேலி செழித்த தமிழ்நாடுன்னு பேரு. பாரதியார் இன்னைக்கு பாலா போன பாலாரை பார்த்தாருன்னா பாலத்திலே தூக்குமாடி செத்துருவார். அப்படி இருக்கு இன்னைக்கு. சித்ரா பௌர்ணமி இருக்குல்ல, சித்ரா பௌர்ணமிக்கு குடும்பமா ஆற்றுக்கு கிளம்பி போவாங்க. போய் கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு அங்கேயே உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு குடும்பத்தோட நேரம் செலவிட்டுட்டு வருவாங்க. ஆனா இந்த ரிவர் வியூ டாஸ்மார்க் குடிமக்களுக்கெல்லாம் அன்னதினமும் சித்ரா பௌர்ணமி சந்தோஷமா அங்கேயே சரக்கு வாங்கி குடிச்சுட்டு ஒரே கூத்தும் கும்மாளமா விட்டிய ஆடிக்கிட்டு இருப்பான். எதை பத்தியும் கவலை இல்லை. அப்படியே சந்தோஷமா குடிச்சுட்டு துணிமணி எல்லாம் அவுத்த அம்மனமாயி அங்கேயே ஆத்துல படுத்து கிடப்பான் மண்ணில். அப்படியே நீ வட்ட வெண்ணிலவை பாட்டு கவிஞன் ஆயிடுவான். இந்த ஆவின் பால் விளம்பரத்தில் ஒரு அம்மா சொல்லுவாங்கல்ல, இந்த இயற்கை, இந்த மாடுகள் இதுதான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி இயற்கையோட எங்க ஆளு ஒன்றிடுவான். பாட்டு வேற, கண்ணவேதுதான் நினைவேதுதான் உலகினில்ல என்னை யார் வெள்ளுவார் ஓ பாடிக்கிட்டே உழுவாங்க. தட்டுப்புட்டன்னு அவங்க வண்டிகள்ல. இது தேசிய நெடுஞ்சாலை. ஒரு வண்டி போக முடியாது அந்த பக்கம். சும்மாவே வாகன நெரிசல் அதிகமா உள்ள இடம். உழுவான் தட்டுப்பிட்டின்னு வண்டியில. இவங்க கொடுக்கறது பத்தாதுன்னு அங்க இருக்க ஆடு மாடு கால்நடை அதுக்கெல்லாம் ஒரு கட்டிங் போட்டு ஊத்தி கொடுத்துட்றாங்க. நான் சும்மா சொல்லல, நாங்க ஆவண படம் எடுத்து வச்சிருக்கோம். அதுல அதெல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க. விரைவில் வெளியிடுறோம். பாவம் அந்த மாடு அந்த நாயெல்லாம் குடிச்சுட்டு நடு ரோட்ல நிற்கும் திம்முன்னு. போய் நீங்க ஹார்ன் அடிச்சிங்கன்னா நவராது. ஹாரனை மட்டும் தப்பி தவறி அடிச்சிங்கன்னு வைங்களேன், இப்படி பார்க்கும். என்ன நவரணுமா அப்படி பார்க்கும். பெரிய கூத்தலாம் நடக்குங்க 6 மணிக்கு மேலே. இன்னைக்கு திமுக கரவேட்டிக்காரங்க நிற்கிறாங்க, அது வேற. பக்கத்தில் மீட்டிங் இருக்கு, அதனால அங்கே பூரா திமுக கரவேட்டிக்காரங்க இன்னைக்கு நிற்கிறாங்க, அது வேற. ஆனால் வளமையா அங்கே கூத்து நடக்கும். குடிச்சுப்புட்டு அங்கே ஒரு காரிய மேடை இருக்கு. 20-30 குடிகாரங்க ஏறி அந்த காரிய மேடையில் படுத்துக்குவாங்க. பப்பறப்பான்னு கமலா எப்படி இருந்தாலும் லிவர் ஃபெயிலியர் ஆகி இங்கே தாண்டி வருவேன், இந்த காரிய மேடைக்கு தான் வருவேன், இப்பவே அட்வான்ஸா புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏறி படுத்துருவான் காரிய மேடையில. நடக்கு. இந்த லட்சணத்துல ஏற்கனவே இங்க டாஸ்மார்க் நாரிக்கிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, FL2 அது வந்திருக்கு. இந்த FL2க்கும் இந்த டாஸ்மார்க்குக்கும் நடுவுல 1 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை, கிட்ட இருக்கு. இந்த அரிய வகை FL2 எங்க இருக்கு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி நேரா ஆற்காடு SSS கல்லூரிக்கு நேரா இருக்கு. கல்லூரி மாணவர்கள் கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக கல்லூரியிலேருந்து வெளியே நல்லா ஏசி வசதியோட குழுன்னு உட்காந்து அந்த பார்ல சரக்கு அடிச்சு மட்டை ஆகிறதுக்கு வசதியா
இடம் பார்த்து பல கோடி ரூபா முதலீடு செஞ்சு நம்ம மினிஸ்டரை வெயிட்டா கவனிச்சு வந்து பிடிச்சிருக்காங்க, அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அது தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்கு, தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்கு. நீங்க இப்ப உதாரணமா இப்ப பின்னாடி வந்து ஏதாவது ஒரு வண்டி வருதுன்னு தேசிய நெடுஞ்சாலையில லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டு நீங்க அந்த FL2 கேட்ல அடிபட்டு செத்து போயிருவீங்க. அப்படிதான் இருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலையில இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் உள்ள இருக்கணும்னு விதி இருக்கு. எங்க தலைவிதி அவன் அங்கதான் இருப்பான், போக மாட்டான். இந்த FL2 மூட சொல்லி, இந்த FL2 இங்கேருந்து எடுக்க சொல்லி வகை வகையான பெட்டிஷன் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. எல்லாத்தையும் வாங்கி தொடச்சு போட்டாங்க. சரி, ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறையிட்ட புகார் கொடுத்தோம், அதுக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல எங்களுக்கு. சோரட்டி அடிச்சு ஊரு பூரா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க ஒட்டினோம், நடவடிக்கை இல்லை. கொண்டு போய் அந்த சோரட்டியை அந்த FL2 கேட்லயே ஒட்டினோம், நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை இல்லை. காத்து வாக்கில் ஒரு செய்தி வருது, எங்களை ஐயா காந்தி இதை கண்டுக்க வேணான்னு சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு. அவர் எப்படி இதை கண்டுக்காம இருக்கிறாரு, எப்படி அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாருங்கிறத வருங்காலத்துல FL2 முற்றுகை போராட்டம் நாம் தமிழர் பிள்ளைகள் நடத்துவோம், அப்ப தெரிஞ்சு போயிடும். அப்ப சொல்லு இந்த பதில. தமிழ்நாடு இங்க சாராயத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க, போதையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, தள்ளாடிக்கிட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சருக்கு பெருமையை பார்த்தீங்களா? என்ன சப்பான்ல சாக்கிசான் கூப்பிட்டாக, கொரியால BTS கூப்பிட்டாக, லண்டன்ல சார்லஸ் மகாராஜா கூப்பிட்டாக, ஜஸ்டின் ப்ரூடோ கூப்பிட்டாக, புதின் கூப்பிட்டாக, ட்ரம்ப் கூப்பிட்டாக, கமலா ஹாரிஸ் டின்னருக்கு கூப்பிட்டாக. என்னங்க கலர் கலரா ரீல் விடுறாரு இவரு, என்ன கலர் கலரா ரீல் விடுறாரு? ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 4.5 ஆண்டு காலத்துல இந்த தமிழ் மண்ணில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு, ஒரு போராட்டமும் உங்க காதுக்கு போய் சேரல. எதுக்குமே நீங்க செவிசாய்க்கல. இங்க மீனவர்கள் போராடினாங்க, உங்களுக்கு தெரியாது. போக்குவரத்துறை போராடிச்சு, உங்களுக்கு தெரியாது. ஆசிரியர்கள் போராடினாங்க, உங்களுக்கு தெரியாது. துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க, உங்களுக்கு தெரியாது. ஓய்வூதியதாரர்கள் போராடினாங்க, உங்களுக்கு தெரியாது. இப்படி எந்த போராட்டமும் உங்க காதுக்கு வந்து சேரல, நீங்க அதை கண்டுக்கல. மக்களுடைய குறை தீர்க்கிறதுக்கு நீங்க முற்படல. 4.5 வருஷம் சுவிட்ச் ஆஃப் ஆகி கடந்துட்டு தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி திட்டுப்பிட்டு ஒட்டியாந்துருக்கிறாரு. ஊரா ஸ்டாலின், ஊருக்கு ஊர் ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின், மக்களோட முதல்வர், குறை தீர்ப்பு முகாம் அப்படின்னு கலர் கலரா காகித திட்டங்கள் எடுத்து வந்திருக்கிறார். என்ன உங்க திட்டம்? திடீர்னு ரோடு போடுறீங்க, திடீர்னு மின்விளக்கு அமைக்கிறீங்க, திடீர்னு குடிநீருக்கு பைப் அமைக்கிறீங்க. நீங்க அமைச்ச பைப்புல வேற தண்ணி வருது. என்ன ஒரு ஆச்சரியம்! திடீர்னு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க, வராங்க வேகமா. ஒரு படத்துல சுந்தர்சி சொல்லுவாரு, பா இந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிடுச்சுப்பா, இந்த பொண்ணுக்கு நீ வேணாமா அப்படின்னு. உடனே அதுக்கு வடிவேல் சொல்லுவாரு, இனிமே 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு வளர்க்குறேன், நீட்டா இருக்கேன், தமிழ்நாடுங்கிற பிகர் எனக்கு தான் அப்படின்னு தமிழ்நாட்டை கரெக்ட் பண்றதுக்காக மனுஷன் காலில் சக்கரம் சுத்தி வர்றாரு. தமிழ்நாடு உனக்கு வராது ராஜா, என்னையும் பூரா உடம்புல ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் தமிழ்நாடு மண்ணு தான் ஒட்டுமே தவிர தமிழ்நாடு ஒட்டாது. மீரு வெள்ளண்டி ஓங்கோல்கி, தமிழ்நாடு நாதி, மீரு வெள்ளண்டி ஓங்கோல் வாழா, வெள்ளண்டி ஓங்கோல்கி. அவ்வளவுதான், ஓடு, நாங்க பாத்துக்கிறோம். 4.5 ஆண்டு காலமாக முதலமைச்சரா இருக்கிறீங்க. நீங்க சொன்ன கர்மம் முடிச்ச எந்த திட்டத்தையும் தான் நீங்க செயல்படுத்தல. குறைஞ்சபட்சம் என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு கல்வியை தரமா கொடுத்துருக்கலாம்ல. கல்வியை எங்க அரசு பள்ளியில கல்வி தரமா இருந்துச்சுன்னா நாங்க எங்க பிள்ளைகளை கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம்? நாங்க ஏன் சேர்க்க போறோம்? என் மகனும் தனியார் பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான். ஏழை எளிய பெற்றோர் வட்டிக்கு கடன் வாங்கி தனியார் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய காரணம் என்ன? இங்க அரசாங்கத்துக்கிட்ட கல்வி தரமா இருக்கா? கல்வி கட்டிடங்கள் தரமா இருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? அடிப்படை வசதிகள் இங்க நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கா? இல்ல இல்ல. நான் ஒண்ணு சொல்லவா, தமிழ்நாட்டில் போதிய ஆசிரியர்கள் இல்லாம இயங்கக்கூடிய பள்ளிக்கூடம் எத்தனை இருக்கு தெரியுமா? எத்தனை இருக்கு தெரியுமா? மதுரை மாவட்டம் கல்லர் மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 9 பேர் தமிழ் பாடத்துல மட்டுமே ஃபெயிலா போயிருக்கான். தமிழ் பாடத்துல மட்டுமே ஃபெயிலு. காரணம், 1.5 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, தமிழ்ல பேச்செடுத்தா பறக்குது விசிலு, ஒக்கா பெத்த புள்ள 2 தமிழ்ல ஃபெயிலு. அந்த மாதிரி ஒரு தமிழ் 2 தமிழ் இல்ல கலைஞருக்கு. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழ் பாடத்துல ஃபெயில்னா எவ்வளவு பெரிய கேவலம்.
இதுக்கு தும்பச்செடியில் தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கலாம், இவங்க செத்துருக்கலாம். அவ்வளோ கேவலம். இது மட்டுமா, இன்னொரு அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தொட்டியை மாணவர்களை வச்சு சுத்தம் செய்கிறாங்க ஒரு அரசு தலைமை ஆசிரியர். இன்னொரு பள்ளிக்கூடத்தில் நல்லா ஒரு பெஞ்சில் காட்டெருமை மாதிரி நல்லா காண்டாமிருகம் மாதிரி ஒரு ஆசிரியை படுத்துக்கிட்டு பச்சை பிள்ளையில விட்டு காலமுக்க சொல்லுதுங்க. அதுவும் அரசு பள்ளியில் தான் நடந்துச்சு. இன்னொரு அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வித்துறை அதிகாரி அந்த பள்ளிக்கூடத்தை பார்வையிட நேரடியாக போகிறார். போகும்போது ஒரு பச்சை பிள்ளை, என் மகன் வயது ஒத்த ஒரு பிள்ளை உட்காந்து சத்துணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த அதிகாரி காலில் பூட்ஸ் போட்டிருக்காரு. அவர் கால் அந்த பிள்ளை தட்டில் உரசிக்கிட்டு இருக்குங்க. பார்க்க வயிற்றுச்சலாக இருந்துச்சு. அந்த பிள்ளை அந்த பூட்ஸ் காலையும் பார்க்குறான், தட்டையும் பார்க்குறான், விதியை நினச்சிக்கிட்டு சாப்பிட்றான். வேதனையாக இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளி கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு வேற கட்டிடம் இல்லை. எங்க போறதுன்னு தெரியாம அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ள போறாங்க பிள்ளைங்க. அந்த கோயில் தான் பள்ளிக்கூடமா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாதங்களுக்கு செயல்படுது. கட்டடம் கட்டுறதா வேணாமா, இப்படியே விட்டுறலாமா அப்படின்னு பல மாசமா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் கேட்கிறேன், கழிவறை வசதி இல்லாம எந்த பிள்ளையாளுங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர முடியும்? நம்ம பிள்ளை போகுமா? குறிப்பா 6வது 7வது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மாதவிடாய் நேரத்துல அந்த கோயிலுக்குள்ள போக முடியாம அஞ்சு போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்த பெற்றோர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் போக வேணாம், உங்களுக்கு எப்போ அரசாங்கத்தில் கட்டணம் கட்டி கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் வீட்டு வேலையை பாரு அப்படின்னு டிராப் அவுட். கல்வி நின்று போச்சு. 6, 7, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த வருடம் கல்வி நின்று போச்சு. யார் பதில் சொல்லுவா? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? கல்வித்துறையில எல்லாமே ஊழல், கண்டதெல்லாம் ஊழல். இவங்க தான் ஊழலுக்கு பேர் உணவங்களாச்சே, சொரண்டி தின்றுவாங்க நாட்டைய பரம்பரையில. எல்லாத்துலயும் ஊழல். புத்தகத்துல ஊழல், புத்தக பையில ஊழல், சீருடை யூனிஃபார்ம் அதுல ஊழல், சத்துணவுல ஊழல், இந்த விளையாடுற விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு இல்லையா அதுல ஊழல். அட சத்துணவு முட்டையில ஊழலுங்க. முட்டையில ஊழல். முட்டையில என்ன ஊழல்? மற்ற மாடல் நடந்துட்டா கூட பரவாயில்லைங்க, முட்டைக்கு தலைநகரமான நாமக்கல்ல முட்டையில ஊழல். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வந்து இதை கண்டுபிடிச்சு நேரடியாக கள ஆய்வுக்கு போயிருக்கு. என்ன ரகமான முட்டை இது? ரொம்ப நூதனமா இருக்கு. திமுக தான் நூதனமான ஊழலுக்கு பேர் போனவங்களாச்சே. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, புல்லட் சைஸ் எக்கம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புல்லட் சைஸ் முட்டைகள் அது அந்த குழந்தைகளுக்கு, பச்சை பிள்ளைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேரடியாக போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த கான்ட்ராக்ட் இருக்கும் இல்லையா, சத்துணவு கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏரக முட்டை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஒரு முட்டையுடைய அளவு வந்து 45 to 46 கிராம் எடை கொண்ட ஒரு முட்டையை தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இவன் முட்டையை பூரா வேற எவனுக்கும் வித்துப்புட்டு ஆட்டையை போட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு குருவி முட்டை சைஸ்ல இம்புட்டூன்னு ஒன்று கொடுத்துருக்கான். 10 முட்டை உள்ள ஒரு ட்ரேயத்துக்கு எடை போட்டு பார்த்தா 350 கிராம் தான் இருக்கு. சராசரியா ஒரு முட்டையுடைய எடை 35 கிராம் தான் இருக்கு. எவ்வளோ பெரிய ஊழல், எவ்வளோ கேடு கட்ட ஊழல் தெரியுமா இது? அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில், அது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்த ஆட்சியில் வந்து சத்துணவு முட்டை ஊழல் ஒன்று நடந்துச்சு. அதை எதிர்த்து மாக்காய்க்கா பாட்டு பாடிச்சு பாருங்க. நான் அந்த சின்ன பிள்ளைல அந்த பாட்டு பாடிட்டு தெரியுவேன். முட்டை தின்ன புள்ள மெழுகுது, அது தெரிஞ்ச செய்தி, திட்டம் போட்ட அம்மா பெருக்குது, அது எப்படி எப்படி, முட்டைக்குள்ள மந்திரம் என்ன, அந்த கட்ட குட்டைய கேட்டு பாரு, கொள்ளையோ கொள்ள அப்படின்னு பாட்டு பாடினாங்க. ஆனா திமுக ஆட்சியில் என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? மாக்காய்க்கா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவாங்க, இயக்கமே மறைஞ்சிரும். திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொட்டப்புட்டன்னு ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி மூடு டாஸ்மார்க்கா மூடு அப்படிம்பா. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா போய் படுத்துக்குவோம், சுவிட்ச் ஆஃப் ஆயிரு. நீ பேசு பேசாம போ, நீ பாடு பாடாம போ, எழுது எழுதாம போ, நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? நாங்க பேசுவோம், நாங்க கேட்போம், நாங்க பாடுவோம். போயிட்டு வா. இந்த பள்ளி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்லாம் யாருங்க கேட்கணும்? யாரு கேட்கணும்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தான் கேட்கணும். அவர் என்ன தெரியுமா சொல்றாராம்? அவருக்கு ஆண்பிள்ளை பிள்ளைங்க தான் இருக்குதான், பெண் பிள்ளை இல்லையாம். அதனால அவர் மனைவியை பார்த்து, அம்மா நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு நீ வருத்தப்படாத, தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளும் நம்ம பொம்பளை பிள்ளைங்கம்மா, நம்ம பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு அவர் டைலாக் பேசியிருக்காரு. சிறப்பு ஐயா, எவ்வளோ பெரிய நீதிமான்.
ஐயா ஐயா எங்கயா இருக்கீங்க ஐயா? அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஐயா. ஐயா ஐயா உங்க பிள்ளையதாயா, உங்க பிள்ளையதாயா பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போகும்போது கடத்திட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்யறான். ஐயா உங்க பிள்ளையதாயா, உங்க பிள்ளையதாயா தண்ணி தொட்டி கழுவி விட சொல்றாங்க. ஐயா உங்க பிள்ளையதாயா எரும மாடி டீச்சர் கால் அமைக்க விட சொல்றான். ஐயா உங்க பிள்ளையதாயா, உங்க பிள்ளையதான் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லாம கோயிலுக்குள்ள போய் உட்காந்து படிக்குதுங்க. ஐயா காப்பாத்துங்க ஐயா. ஐயா எங்கயா இருக்கீங்க? ஐயா பிரைவேட் ஜெட்ல ஃபாரின் போயிட்டாரு. எலெக்ஷன் நேரத்தில் வருவார், பார்த்துக்கலாம். என்னங்க இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அரசியல்வாதிகள் சினிமா டைலாக் பேசுறதும் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றதும் ட்ரெண்ட் ஆகி போச்சு. அண்ணன் விசை வந்து திருச்சிக்கு போயிருக்கையில் இந்த A4 சீட்டை பார்த்தீங்களா? A4 சீட்டை அப்படியே பறந்த அணிலுக்கு வால் வச்ச மாதிரி பின்னாடி போயிருச்சு. முன்னாடி இருந்துச்சு, ட்ரோன் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, அதனால பறந்து பின்னாடி போயிருச்சு. அப்போ கூட A4 சீட்டை இவரை A4 சீட்டும் விடுற மாதிரி தெரியல. அவருக்கு பேச்ச பார்த்தீங்களா? இந்த எலெக்ஷன்ல போட்டியே ஒன்று DMK இன்னொன்று TVK, 2 பேருக்கும் தான் போட்டி. அப்புறம் உன் கூட எவன் சேர்ந்து போட்டி போடுவானா? அவன் கூட தான் சேர்ந்து நீ போட்டி போட முடியும். எங்க கூட எல்லாம் நீ போட்டி போட்டுற முடியுமா? நான் தமிழ் பிள்ளைகளோட போட்டி போட்டுருவியா நீ? தெரிஞ்சிருந்தா சரி. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம் நம்மளும். ஒரு ஊர்ல ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துச்சான். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓட்டப்பந்தயம், நாய்களுக்கும் புலிக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம். அங்க 2 நாய் கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நேரா 2 பன்னு தொங்குது. பக்கத்துல ஒரு புளியும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. புளிக்கு நேரா ஒரு பன்னு தொங்குது. யார் முதல்ல கூண்டை திறந்தோடனே ஓடி போய் அந்த பண்ணை பிடிச்சி திங்கிறாங்கிறது தான் போட்டியும் தொடங்கிருச்சு. 3 கூண்டையும் ஒரே நேரத்தில் திறக்கிறாங்க. 2 நாய் மட்டும் பின்னங்கால் பரடியில் அடிக்கிற ஓடி போய் அந்த பண்ணை பிடிச்சி லபக்குன்னு திங்குது. இந்த புளி அப்படியே பார்த்துட்டு கண்டுக்காம இருந்திருக்கு. புளி கண்டுக்கவே இல்லை. உடனே புளியோடைய உரிமையாளர்கிட்ட போய் எல்லாரும் கேட்குறாங்க, ஏங்க புளி தானே வேகமாக போயிருக்கணும், புளி ஏன் போகலை, புளி ஏன் அப்படியே நின்றுச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொன்னாராம் திமுறா ஒரு பதில், புளிக்கு தெரியும் புளி பசிச்சாலும் இந்த பண்ணை திங்காதுன்னு. புளிக்கு பண்ணு இல்லை, அதோட இறை. புளியின் களமே வேறு, புளியின் இறையே வேறு. புளியோடலாம் நாயோடலாம் புளி ஓடாது ராஜா, ஓடாது. நாங்கள் புலி இது ஓட மாட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு தஞ்சம் புகுந்த மானை கொன்று தின்கின்ற நரி கூட்டம் அல்ல நாங்கள். மாறாக எங்களை வஞ்சிக்கின்றவர்களை ஓட ஓட விரட்டி வேட்டையாடி வெல்லும் புலிக்கூட்டம் நாங்கள், புலிக்கூட்டம். அண்ணனுக்கு அது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுதான் டிவிகேன்னு முடிச்சிட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் அந்த காணொலியை பார்த்துருந்துருப்போம். NDTVயோடைய செய்தியாளர் வந்திருக்காரு மரக்கடைக்கு. அவர் வந்து ஒரு செய்தியை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. எய்த்தாப்பில் ஒருத்தர் வீடியோ கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்படி போய்கிட்டு இருக்கு. தப்புன்னு ஒரு 20-30 அணில் குஞ்சுகள் சேர்ந்து அவரை சூழ்ந்துருச்சு. அதில் ஒருத்தன் துணியை போட்டு அவர் கழுத்தை போட்டு இருக்கிறான். இப்போ சொல்லு அப்படி இருக்கிறான், அவரை பேச விடாம. அவர் கழுத்தை துண்டை கலட்டி போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. Today we here at Trichy and Mr. Vijay has chosen Saturday so that there won't be any disturbance to other people. அப்படி நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. துணியை போட்டு இருக்கிறான். மறுபடியும் அதை கலட்டி போட்டு மறுபடியும் பேசுறாரு. Vijaykanth, Sharad Kumar and more recently Kamal Hassan and now Vijay has made his political foray அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் கழுத்தில் துணியை போட்டு அவனுக்கு என்ன தெரியுமா, விஜய்னு ஏதோ ஒன்று சொன்னானே, அப்போ நம்ம தலைவனை பற்றி தப்பாக தான் சொல்லியிருப்பான், கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லியிருப்பான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் நிருபருங்க. சனி அதுதான் உனக்கு புரிஞ்சு தொலையும்ல, அவரை பேச விடலாம்ல. தமிழ் நிருபர் அங்கே போயிருக்கிறார், செய்தியாளர். அவர் பாட்டுக்கு செய்தி சேகரிக்கிறதுக்கு மைக்கை பிடிக்காரு, டிவிக்கேன்னு கத்துறான். சும்மா மறுபடியும் மைக்கை டிவிக்கே. அதில் ஒரு அணில் குஞ்சு என்னதுமா பண்ணுச்சு, இந்த வீடியோவை ஆன் பண்ண உடனே துணிமணி அவுத்து போட்டு அரை நிர்வாணமாக நிற்கிறான். அந்த காணொலி நம்ம பார்த்துருப்போம். ஏன் நிற்கிறான்? நீ எதுக்கு வீடியோவை பார்த்தோன்னா துணிமணி அவுத்து போடுற? என்ன உன் பிரச்சனை? முதல்ல எனக்கு இந்த டிவி கேட்காரவங்க எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, ஒரு விளக்கம் சொல்லுங்க. இவன் ஏன் கழுத்தில் துணியை போட்டு நெரிச்சான், அவன் ஏன் துணிமணியை அவுத்து போட்டான்? பதில் சொல்லு. நான் விட மாட்டேன், நீ பதில் சொல். இல்லையா? நான் சொல்றேன், போதை
சாராய போதை, கஞ்சா போதை, மெத்தபெட்டமைன் போதை, போதை ஊசி போதை, போதை மாத்திரை போதை, இன்னும் பல 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 போதைகள் போதை ஆக மொத்தத்தில். இல்லைங்க, என்னங்க பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அதெல்லாம் போதையெல்லாம் இல்லைங்க. அப்படியா? அப்போ என்னான்னு சொல். இல்லைங்க, கழுத்தில் துணியை போட்டு நெரிக்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான அடையாளம்ங்க. அப்படி சொல்லு. மார்க்சிசம், லெனினிசம் மாதிரி இது விஜயிசம், அனிலிசம்னு சொல்லு, நான் நம்புறேன். இல்லைங்க, துணிமணியை அவுத்து போடுறது அது ஜெர்மானிய மொழியில் அது ஒரு அடையாள குறியீடுங்க. சொல்லு, நான் நம்புறேன். இல்லையா, வலது தோள்பட்டையிலேருந்து இடது தோள்பட்டை வரைக்கும் நேராக அவருடைய கொள்கை தலைவர்கள் படத்தை பூரா அவன் பச்சை குத்தி வச்சிருக்காங்க, புள்ள அதை காட்டத்தாங்க துணிமணியை அவுத்துருக்கான் அப்படின்னாவது சொல்லு. என்ன தெரியுமா, ஒழுங்கீனமானவர்கள், ஒழுக்கமற்றவர்கள். ஒழுக்கங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இதெல்லாம் வீட்டுக்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது. அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது விஜயா இருக்கட்டும், பொதுமக்கள் நீங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. திரை கவர்ச்சிக்காக பெருகி வரக்கூடிய ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது வேறு. கொண்ட கொள்கைக்காக உறுதியா களத்துல நிக்கிற தொண்டன் அப்படிங்கிறது வேறு. இந்த ரசிகருங்கிறவன் உங்க கட் அவுட்டை வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் ஊற்றி, உங்கள் படம் வெளிவர்ற அன்னைக்கு வேட்டு வச்சு கூத்து கட்டி கொண்டாடி பாட்டு பாடி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து உங்கள் டிக்கெட்டெல்லாம் விற்று கொடுத்து உங்களை பணக்காரனாக்கி பனையூரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறான் இல்லையா முட்டாப்பைய, அவன் தான் ரசிகன். தொண்டன் அப்படிங்கிறவன் உங்கள் கட்சியுடைய கொள்கைக்காக கொண்ட கொள்கையை நெஞ்சில் நிறுத்தி இறுதி வரை உறுதியுடன் களவாடக்கூடிய ஒரு ஒழுக்கமிக்கவன் தொண்டன். முதல்ல உங்கள் கட்சி தொண்டன் தனியாகவும் அந்த ரசிகர் லூசு பைய தனியாகவும் பிரித்து மாரல் சயின்ஸ் வகுப்பு எடுங்க, ஒழுக்க சீர் வகுப்புகள் எடுங்க. ஒழுக்கமாயிரு, இப்படி அடாவடித்தனம் பண்ணாத. விஜய் திரையில பண்ணதெல்லாம் நீ தரையில செய்யாத ராஜா, அசிங்கமா இருக்கு, தப்பு. விஜய் கார்ல ஒண்ணு கிடைக்காத, மரத்துல ஏறி நிக்காத, கரண்ட் கம்பியை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு தொங்காத, செத்து போயிருவ. குட்டிச்சவர் ஏறாத. திருச்சி முர்த்துஜியா பள்ளிக்கூடத்துல கக்கூஸ் கூரையில ஏறி நின்னாங்கல்ல, கூரை உடஞ்சு கீழே விழுந்துச்சுல அணில் 5 பேரும், அந்த மாதிரி கக்கூஸ் கூரையில ஏறி நிக்காத, விழுந்தா கக்கூஸுக்குள்ள விழுந்துருவ. சொல்லுங்க. விஜய் ஊர் ஃபுல்லா நின்று ரோட் ஷோ பண்ணும் போது மக்கள்லாம் விஜயை பார்த்தா நீ அவங்க பிட் பாக்கெட் அடிக்காத, திருடாத, செல்போனை திருடாத, குடிக்காத, கஞ்சாவை கடிக்காத எல்லாம் சொல்லுங்க. விஜய் மாதிரி விரல் எடுக்கல தீப்பந்தம் நான் ஏத்தத்தான் நீ சிகரெட் அடிக்காத, அண்டாவில் கொண்டு வந்து சாராயத்தை ஊத்துங்கன்னு நீ சாராயத்தை குடிக்காத, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாத அப்படின்னு மாரல் சயின்ஸ் வகுப்பு, ஒழுக்க வகுப்புகள் எடுங்க. நான் சொன்னா கோச்சுக்கிறீங்கன்றனால தான் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறாரு, விஜய் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒழுக்க வகுப்புகள் எடுக்கணும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அப்போ அரசியலுக்கு வருவீங்க. போதும். உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா, நாம் தமிழர் கட்சியில குருதி கொடை பாசறைன்னு நாங்கள் ஒன்று வச்சிருக்கிறோம். ரத்த தானம் பண்றோம். இது வரைக்கும் 2 லட்சம் யூனிட் ரத்தம் நாங்கள் தானம் பண்ணிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க நடக்கும். நான் வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன் தாவேகா தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் தான், நேரடியா ஒரு 300 அணில் குஞ்சுகள் ஓடுங்க, ஓடி போய் வாலாஜா ஜிஹெச் இருக்கு இல்லையா, வாலாஜா அரசு மருத்துவமனையில ரத்த தானம் பண்ணுங்க. போங்க. இப்ப யாவது சூடு சொரணை மக்களுக்கு நல்லது செய்யுங்க. போங்க போய் ரத்த தானம் பண்ணுங்க. போவாங்க. உடனே போ, இந்த பொண்ணு சொல்லிச்சு, போ வாபா நம்ம போயிடலாம் கிளம்பி போவாங்க. போய் நர்ஸு கிட்ட எத்துக்கோ எத்தனை பாட்டில் வேணா எத்துக்கோ குத்து. வர்ற ஒவ்வொரு சொட்டும் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு சொல்லாது, தலிபிதின்னு சொல்லுவோம். எத்துக்கோ முட்டா பையன் சொல்லுவாங்க. ரத்தம் போனவொடனே எடுத்துக்க மாட்டாங்க ராஜா, ரத்த பரிசோதனை முதல்ல பண்ணுவாங்க. ரத்த பரிசோதனை பண்ணிவிட்டு திட்டுப்புட்டுன்னு வருவாங்க ஆளு அங்கேருந்து. சார் அம்பிட்டு பேரும் போதை சார், அம்பிட்டு பேரும் போதையில வந்திருக்காங்க சார், சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காங்க சார். சரக்கு அடிச்சா என்னப்போ, ரத்தம் ஏத்துக்கோ, இன்னைக்கு சண்டே வீக்கெண்ட்ல நாங்க சரக்கு போடுவோம், ஏத்துக்கோ அப்படிமா. அந்த அளவுக்கு அடிப்படை விஷயம் கூட தெரியாதவர்களுங்க, அடிப்படை கூட தெரியாது. மைக் சரியில்லை, மைக் நல்லா இருந்துச்சுன்னா நான் பேசியிருப்பேன், கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தலைமை அணில். மைக்கு மட்டும் அப்படியே வேலை செஞ்சிருந்தா நீங்கள் அப்படியே உங்கள் கொள்கையெல்லாம் கொட்டி அங்கே அரசியல் விவசாயம் பண்ணி அரசியல் அறுவடை பண்ணி உங்கள் கொள்கையை பூரா விதைச்சு கிழிச்சு கேப் பண்ணிட்டு இருப்பீங்க. மைக்கு இவருக்கு வேலை செய்யாதது ஒன்று தான் குறை. என்ன
வீக்கெண்டுக்கு நாங்கள் வர்றோம். சனிக்கிழமை வர்றோம். வெனஸ்டே ஆடம்ஸ் மாதிரி சாட்டர்டே ஆடம்ஸ் இவர். சனிக்கிழமை மக்களை சந்திக்க வரானோம். இங்கே சனிக்கிழமை வரேன்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. மக்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சனிக்கிழமை வர்றேன் அப்படின்னு. மயில்சாமி ஐயா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்போ கேட்பாங்க, சாண்டி நீங்கள் வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க? நான் வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ வீக் டேஸில் என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு. பனையூரில் வீக்கெண்டுக்காக இது வெயிட் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வருது. சனிக்கிழமை வந்துட்டு போங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறோம், தாவேக்கா மேலே உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு வன்மம்னு கேட்குறாங்க. ஆமாம், வன்மம் தான். 60-70 ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாராய கல்ச்சரை, சாராய கலாச்சாரத்தை எதிர்த்து அதை ஒழிக்கிறதுக்கு தான் 15 வருஷமாக எங்கள் அண்ணன் தொண்டைக்கிளியே கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அரசியல் களத்தில் நாங்கள் ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி சிறை சென்றிருக்கோம் அதுக்காக. ஆனால் எதை எதிர்த்து நாங்கள் பல வருஷமாக எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி போராடிக்கிட்டு இருக்கோமோ அதையே கையில் தூக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கான் புதுசான்னா, அவனை 3வது ஆளாக இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணுமா வேணாமா? அவனையும் சேர்த்து ஒழிச்சு கட்டணுமா வேணாமா? அதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுவோம். இவ்வளோலாம் பேசிவிட்டு, நேரம் கம்மியாக இருக்குது, இவ்வளோலாம் பேசிவிட்டு என்னுடைய சொந்த ஊர், நான் வாழ்கிற ஊர், இன்ஷா அல்லாஹ் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் ஆள போகிற தொகுதி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியோடைய லட்சணத்தை பேசாமல் போனால் எப்படி? பேசிடுவோம். ஆனால் அதுக்கு இந்த மேடை பத்தாது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆவணப்படத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை மட்டும் இல்லை, அதுலேயும் ராணிப்பேட்டைக்கு 1-2 பெருமையெல்லாம் இல்லை, எல்லா பெருமைகளையும் விட மூத்த பெருமை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே ராணிப்பேட்டையில் தான் பணக்கார அமைச்சர்களில் நம்பர் 1 பணக்கார அமைச்சர், நம்பர் 1 ஊழல்வாதி அமைச்சர் இருக்கக்கூடிய இடம் ராணிப்பேட்டை தொகுதி. நான் சொல்லலை, ஏடிஆர் ரிப்போர்ட் சொல்லுது. தமிழ்நாட்டிலேயே பணக்கார அமைச்சர் பட்டியலில் நம்பர் 1ல ஐயா காந்தி இருக்காரு. ஐயா துரைமுருகன் 4வது இடத்துல இருக்காரு. ஏன் உதயநிதி ஸ்டாலினே 5வது இடத்துல தாங்க இருக்கிறாரு. காந்தி ஐயா இந்த பெருமை மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே பணக்கார அமைச்சர் பட்டியலில் காந்தி ஐயா 65வது இடத்துல இருக்கிறார். ஐயாவுடைய லீகல் சொத்து மதிப்பு மட்டுமே 48 கோடி. 48 கோடி ரூபாய்க்கு லீகல் சொத்து வச்சிருக்கிற ஐயா சொகுசு பங்களா கட்டுறாரு 150 கோடி ரூபாய்க்கு. 150 கோடி ரூபாய்க்கு 20 வருடத்துக்கு மேலே திமுகவுடைய மாவட்ட செயலாளர், 4 முறை எம்எல்ஏ, 4.5 ஆண்டுகளாக அமைச்சர், பல பதவிகளை அள்ளி கொடுத்த திமுகக்கு, உங்களை வாழ வச்ச திமுகக்கு, உங்களை பணக்காரராக்கின திமுகக்கு, அதிகாரத்தின் உச்சத்தை கொடுத்த அந்த திமுகக்கு உங்கள் சொந்த ஊரில், உங்கள் சொந்த தொகுதியில் ஒரு சின்ன கட்சி அலுவலகம் கிடையாதுங்க. சொந்தமான கட்சி அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுகக்கு கிடையாது. இது என்னுடைய வேதனை இல்லை, திமுகவுடைய சீனியர்களின் வேதனை. தெரியுமா? 150 கோடி ரூபாய்க்கு சொகுசு பங்களா கட்டுற ஐயாவுக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு, இல்லை வேணாம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு, அட 50 லட்சம் ரூபாய்க்கு, அட கேவலம் 15 லட்சம் ரூபாய்க்கு 10க்கு 10 அலுவலகம் சொந்தமான இடம் வாங்கி கட்டுறதுக்கு தோணலை, மனசு வரலை. ஏன் தெரியுமா? நாளைக்கு ஈடி ரைடு வந்துச்சுன்னு வைங்க, இது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஐயா போக வேண்டிய இடம் பிஜேபி. என்னத்துக்கு சும்மா ஒரு கட்சி ஆபீஸ் கட்டிக்கினேன் விட்டுருவோம், அதான் தேவையில்லை. அப்படி தான் ஐயா பேசுவார், அப்படி தான் சொல்லி விட்டுருப்பார். அதை உடனே நீங்கள்லாம் ஐயோ என்னப்பா இது, நம்ம பேசாமல் அதிமுக வேட்பாளருக்கு இந்த தடவை வாக்கு செலுத்திடலாமா? அப்படிலாம் முட்டாள்தனமான முடிவு எடுக்கக்கூடாது. திமுகவுக்கு ஓட்டு போடும் போது நீங்கள் முட்டாள்களாக இருக்கிறீங்க. அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா நீங்கள் அடிமுட்டாளாக போயிடுவீங்க. ஐயா காந்தி வேறு, ஐயா சுகுமார் வேறு இல்லை, 2 பேருமே ஒன்று தான். ஐயா சுகுமார் இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸில் இருந்த ஐயா சுகுமார் ஐயா காந்தியுடைய காலை பிடிச்சி தான் நகரமன்ற துணைத் தலைவர் ஆனாங்க. நகரமன்ற துணைத் தலைவர் ஆன உடனே ஐயா செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவர் வசிக்கக்கூடிய அவர் சொந்த தெரு, அந்த தெருவுடைய பேர் தியாகி மாணிக்க நாயக்கர் தெரு. அந்த தெருவுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் இந்திரா தெரு, இந்த பக்கம் முருகானந்தன் தெருன்னு பொண்டாட்டி பேர்லையும் அப்பா பேர்லையும் எழுதி வச்சுட்டார். ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு அமைச்சர் இல்லை, எதுவுமே இல்லை.
வெறும் நகரமன்ற துணைத் தலைவர் பதவியை வச்சு சொந்த தெருவை 2ஆ பிரிச்சு பொண்டாட்டி பேர்ல அப்பா பேர்ல எழுதிட்டு போயிட்டாருன்னா இவரை மட்டும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்கன்னு வைங்க, ராணிப்பேட்டையோட பேரு சுகுமார்பேட்டை. சுகுமார்பேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐயா வந்து பாப்பாரு, ராஜேஸ்வரி தேட்டரா, சுகுமார் தேட்டர், டீ கடை கோபி டீ கடை, சாக்கடை கோபி சாக்கடை, புர்கா கடையா இந்திரா புர்கா ஹவுஸ், ராஜ் ஷாப்பிங் சுகுமார் ஷாப்பிங், எம்சி கண்ணன் டெக்ஸ்டைல் சுகுமார் டெக்ஸ்டைல். அவ்வளோதான். இவர் மட்டும் எம்எல்ஏ வானாரு, ராணிப்பேட்டையை பட்டா போட்டு பொண்டாட்டி பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சுருவாருங்க. எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஐயா காந்தி வேறு சுகுமார் வேறு இல்லை. 2 பேருமே ஒரு குட்டையில் ஊர்னா மட்டை, அவ்வளவுதான். தராசுல சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமமாக நிற்பாங்க. இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா, ஒரு சீறி பாயக்கூடிய ஒரு நாகத்தின் விஷம் தோய்ந்த பிளவுபட்ட 2 நாக்குல ஒன்னு ஐயா காந்தினா ஒன்னு ஐயா சுகுமார், ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக, அவ்வளவுதான். எளிமையா புரிஞ்சுக்கணும். இவரும் தான் மண் வளத்தை கொள்ளையடிச்சு விற்கிறாரு, அவரும் தான் மண் வளத்தை கொள்ளையடிச்சு விற்கிறாரு. இவருக்கு கரடி மலையில கல்குவாரி இருக்கு, அவருக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க அனந்தலை மலையில கல்குவாரி இருக்கு. இவருக்கு தொழில் நிறுவனங்கள் இருக்குன்னா இவருக்கும் தான் தொழில் நிறுவனங்கள் இருக்கு. இவர் கல்வியாளர் அப்படின்னா இவருக்கு கல்வி நிலையங்கள் இருக்குன்னா இவரு தான் கல்வியாளர், இவருக்கும் தான் கல்வி நிலையங்கள் இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு ஆந்திராவில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இவருக்கு கர்நாடகாலையும் மைசூர்லையும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். இவரும் தான் உருப்படாத மகனை எப்படியாவது அரசியலில் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு, இவரும் தான் உருப்படாத மகனை எப்படியாவது அரசியலில் கொண்டு பெரிய இடத்துல கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். முதல்ல 2 பேருமே நண்பர்கள், 2 பேருமே சகலை வித் ரகலை, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம அடமானம் வைக்கக்கூடியது காசை வாங்கிக்கிட்டு நம்ம தன்மானத்தை தான் காசை வாங்கிட்டு நம்ம அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இனியேனும் விழித்துக் கொள்ளுங்கள், இனியேனும் தன்மானத்தை அடமானம் வைக்காமல் இனமானம் காக்க இந்த சின்ன பிள்ளைகளுடன் வந்து நில்லுங்க. எங்களுக்கு ஆதரவு தாங்க, எங்கள் கரங்களை வலுப்படுத்துகள். இந்த இருக்க விவசாய சின்னத்துல வரப்போ 2024 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இருக்க விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்க. நான் இதெல்லாம் எங்கேருந்தோ ஆப்கானிஸ்தான்ல, அமெரிக்கால, உஸ்பெகிஸ்தான்லேருந்து வந்து நின்று பேசிக்கிட்டு இல்லை. இந்த இருக்கிற புலித்தெருவை சேர்ந்த பிள்ளைனா, இந்த இருக்கிற புலித்தெருவில் இருக்க வீடு, புலித்தெருவை சேர்ந்த ஃபேக்லதர் ஜலால் பாய் இருக்கிறார் இல்லையா, அவர் மகள் எங்க அண்ணன் ரஃபி ஷஃபி ரியாஸ் இன்னமும் இங்கே தான் இருக்கான். எங்க அண்ணன் ரஃபி இந்த பள்ளியுடைய நிர்வாகியா இருக்கிறான். நான் இந்த சென்னை ஷாப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து புத்தக பை வாங்குவேன். இங்க இருக்க ஜியாபாய் கடையில் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு இங்க இருக்க சுக்கூர் பாய் கடை, இங்க இருக்க காக்கா கடை எல்லாமே தெரியுங்க. நான் சுத்தி வளர்ந்த இடம் இது. இது ஏன் மண்ணு, ஏன் மக்கள், ஏன் தெரு, ஏன் இடம், ஏன் பகுதி. நான் தான் பேசுவேன், நான் பேசுறேன். வாங்க என் கூட நில்லுங்க. எங்களுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் திருப்பியும் சொல்றேன், விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். கட்டியிருப்பவன் கைகளில் பூக்கள் விழுவதில்லை, பூட்டியிருப்பவன் மேனியை தென்றல் தழுவதில்லை, துன்பப்படாதவனுக்கு இன்பம் இனிப்பதே இல்லை. நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் நாங்க எண்ணற்ற துன்பத்தை அடைஞ்சிட்டோம். இந்த 15 ஆண்டு காலமாக அண்ணன் சீமானும் நாங்களும் எவ்வளவோ துன்பம் அடைஞ்சிட்டோம். இன்பத்தை ஒரு முறை சுவைப்போம் வாருங்களேன், அவ்வளவுதான். நம்ம வாழக்கூடிய இந்த பகுதியை மனுஷன் வாழக்கூடிய பகுதியை அட்லீஸ்ட் மாத்திட்டு போங்க. பொண்ணா மாத்த வேணாம், தங்கமா மாத்த வேணாம். மனுஷன் வாழ தகுதியே இல்லாத, எங்கள் வருங்கால சந்ததியினர் வாழ தகுதியே இல்லாத இந்த பகுதியை மனுஷன் வாழ தகுதி உள்ள இடமா மாத்திட்டு போவோம். வாங்களேன் ஒரு முறை வாங்களேன். நன்றி. நாம் தமிழர்.